நேரத்தை ஆண்டவரே அப்பா அப்படி சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை கூடி வர செய்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே. அப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ளவர் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேலை ஆண்டவரே, இந்த செய்தி வேலையை கர்த்தாவே எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உம்மை அண்டி ஆண்டவரே வந்தவர்களை வருகிறவர்களை கர்த்தாவே ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆசீர்வாதத்தினால நீர் நிரப்புகிறவர். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே பரிபூர்ணமாய் சூழ்ந்து கொள்கிறது ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம். அமே உமக்காக அல்லேலூயா ஆண்டவரே நேரம் செலவிடுகிறவர்களை ஆண்டவரே ஆண்டவரே அப்பா அந்த செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் வீணாக போகாது ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே மேன்மையானது ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே. சங்கீதம் 84 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா சொல்லுகிறபடி ஆண்டவரே உடைய ஆண்டவரே கூடாரத்தில் ஆண்டவரே அப்பா உடைய பிரகாரங்களில ஆண்டவரே தங்கியிருப்பது ஆண்டவரே எவ்வளவு ஆண்டவரே இன்பமானது ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா எவ்வளவு மேன்மையானது. அல்லேலூயா அந்த மகிமையினால ஆண்டவரே எங்களை நிரப்பி அருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அல்லேலூயா மூடி மறித்து ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அப்பா நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா எண்ணில்லாத நன்மைகள் ஆண்டவரே. அல்லேலூயா விவரிக்க முடியாத காரியங்கள் அற்புதங்கள் ஆண்டவரே, ஆச்சரியங்கள் அடையாளங்கள் ஆண்டவரே. நீ ஆச்சரியமானவர் கர்த்தாவே ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில நீ செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி. அல்லேலூயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே நாங்கள் அறிக்கையிடுகிறோம் அல்லேலூயா உம்முடைய சமூகத்துல கர்த்தாவே. அல்லேலூயா ஆண்டவரே விவரிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே ஆண்டவரே அல்லேலூயா ஆண்டவரே எங்களுடைய நாவினால நாங்கள் அறிக்கையிடுகிறோம் கர்த்தாவே. இம்மட்டும் காத்தவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே. அல்லேலூயா உம்முடைய ஆண்டவரே சிறகுகளால் எங்களை மூடி மறைத்துக் கொள்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தீங்கு ஆண்டவரே அப்பா தீங்கு ஆண்டவரே எங்களை ஆண்டவரே நெருங்கி வந்து ஆண்டவரே வரும்போது வந்தபோது ஆண்டவரே அல்லேலூயா உம்முடைய கரங்களால் மூடி மறைத்து கொண்டீர் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே கண்மலையாக இருந்தீரே ஆண்டவரே. கண்மலை வெடிப்பில் எங்களை பாதுகாத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா ஆண்டவரே ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாட போகிற பாடல்களை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உமக்கு பிரியமா இருப்பதாக நீர் அங்கீகரிப்பீராக ஆண்டவரே. ஏற்றுக்கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். உம் பாதம் பணிந்தேன். அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா என்று நாம் அல்லேலூயா ஸ்தோத்திரத்தோடு நாம் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தி நாம் பாடுவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளித்தே. தேடினதால் கண்டடைந்தே பாடிட பாடல்கள் ஈந்தளி பாடுவோமா. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
பலத்தால் புதிய கிருபை புது கவியால் புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் நிரப்பினிதம் நடத்துகிறீர் நூதன சாலேமில் சேர்த்திடுவீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் எஸ்ஐயா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே எஸ்ஐயா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாறுதல் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இலை பாறுதல் உமது கோலோ தாடியோ உண்மையா என்னையும் தேற்றிடுதே உமது கோலோ தடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் எஸ்ஐயா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே எஸ்ஐயா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் எஸ்ஐயா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே எஸ்ஐயா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கோடியாய் அடியேன் படர்ந்திலங்க கனி செடி நீர் நிலைத்திருக்கும் கோடியாய் அடியேன் படர்ந்திலங்க கிளை நறுக்கி காலை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர் கிளை நறுக்கி காலை பிடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்வீர் உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் எஸ்ஐயா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே எஸ்ஐயா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன் எஸ்ஐயா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே எஸ்ஐயா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே சொல்லுமா என் இதய தெய்வமே என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே நேசிக்கிறே இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவே நேசிக்கிறேன் இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவே உம் பாதம் பணிந்தே
பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடியில். சீக்கிரமாய் சேர்த்திடுவே. சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். சீக்கிரமாய் சேர்த்திடுவே. சீயோனை வாஞ்சித்து நாடுகிறேன். பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றி யாரை பாடுவே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. ஆமென். அவருடைய பாதத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா காணப்படுவது எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. அதை உணர்ந்து ஹல்லேலூயா நாம் பாட கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசையாக நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அடுத்த பாடலாக நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. தகப்பனுக்கு ஹல்லேலூயா, நம்முடைய பரம தகப்பனுக்கு நாம் நன்றி செலுத்தி, நன்றி பலிகளை செலுத்தி ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீ, பாவம் நீங்கிட கழுவி விட்டீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து, உமது ஊழியம் செய்ய வைத்தீ. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து, உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சேர்ந்து சொல்வோமா? நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை
நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோ. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி சொல்வோமா? நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டீர், இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோ. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. புனித உடன்பாட்டின் அடையாளமாய் புனித ரத்தம் நீர் ஊற்றினீரே. சத்திய ஜீவ வார்த்தையாலே மாற்றினீரே. ஜீவ வார்த்தையாலே அரித்த மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோ, நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோ. செய்த நன்மை
இரக்கங்கள் அதை நினைத்தவர்களாய் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே, நன்றி தகப்பனே நன்மை செய்திரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய ஹல்லேலூயா துதி பலிகளை ஹல்லேலூயா நன்றி ஹல்லேலூயா நன்றியால் ஹல்லேலூயா அவருக்கு நாம் செலுத்தியிருக்கிறோம். ஆமென். இன்னும் செலுத்துவோமாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இம்மட்டுமாக நம்மளை பாதுகாத்து வந்தார். ஹல்லேலூயா. ஆமென். தம்முடைய புனித இரத்தத்தினால ஹல்லேலூயா புதிய உடன்படிக்கையை நம்மிடம் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவான சரீரங்களை ஹல்லேலூயா ஹல்லேலூயா மரணத்துக்கு தகுதியான நம்மை ஹல்லேலூயா அவருடைய இரத்தத்தினால உயிர் பெற செய்திருக்கிறார். தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் நம்மை இணைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நினைத்தவர்களாக ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. ஆமென். நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அது மட்டும் அல்லாமல் ஆண்டவரே அனுதினமும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வருகிறீரே, உம்மை நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா அனுதினமும் வர போராட்டங்களிலே சோதனைகளிலே கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே காக்கும் கரங்கள் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதை கர்த்தாவே உணர உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே அதை நித்தமும் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே நிழல் இடுகிற பிரசனம் ஆண்டவரே, பாதுகாக்குகிற பிரசனம் ஆண்டவரே, அதை கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே அதை உணர்ந்து ஆண்டவரே நன்றி செலுத்த ஆண்டவரே உம்மை துதிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா அதை கர்த்தாவே ஆண்டவரே அதனுடைய விளைவு ஆண்டவரே ஆண்டவரே எங்களை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் மீதும் ஆண்டவரே, நண்பர்கள் மீதும் ஆண்டவரே நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் ஆண்டவரே, நாங்கள் படிக்கிற இடங்களில் ஆண்டவரே அது பிரதிபலிப்பதாக ஆண்டவரே. அப்பா அந்த பிரச்சனத்தை கண்டு ஆண்டவரே பிறர் கர்த்தாவே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சியாக ஆண்டவரே கூற உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. சொல்வோமா? நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் ஆண்டவரே நான் உம்மை மட்டுமே நம்புவேன் என்று சொல்வமாக. இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்து நீதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்
மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் நேசத்தை நம்புவேன் ஆண்டவரே, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவே இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலோ. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலோ. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போ வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, 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 நம்புவேன் இயேசுவை. நேச கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவாய். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே எங்களுடைய தனிமையான சூழ்நிலையில் ஆண்டவரே, எங்களுடைய தனிமையில் ஹல்லேலூயா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே
அல்லேலூயா ஆண்டவர் பலவீனத்தோடு ஆண்டவரே சோதனைகளை ஆண்டவரே பிரச்சனைகளை இன்னல்களை சந்திக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாக இருந்தீரே, காக்கும் தேவனாக இருந்தீரே, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய நேசத்தினால் அல்லேலூயா எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பலத்தினால் ஆண்டவரே அப்பா நாங்கள் நிரம்ப வேண்டும் ஆண்டவரே. அதுதான் ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே எங்களுடைய வாஞ்சையாக இருக்கிறது ஆண்டவரே. அப்பா எங்களுடைய சிந்தையாக இருக்கிறது ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஆராதனை வேலையில் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடின உம்முடைய கிருபைக்காக இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே செய்தி வேலையிலும் கர்த்தாவே ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே பேசி ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆண்டவரே அப்பா எங்களுடைய உள்ளங்களை நீர் தேற்றுவீராக ஆண்டவரே. இருதயங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆன்லைன் மூலமாக இந்த ஆராதனையிலே பங்கேற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. சிலரை அநேக நாட்களுக்கு பிறகு பார்க்கிறேன், சிலரை முதல் முறையாக பார்க்கிறேன். சிஸ்டர் லின்சி அவருடைய குடும்பம் அவர்களும் இந்த கூகுள் மீட்டில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நமக்கு என்றென்றும் போதுமானவராக இருக்கின்றார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லும் பொழுது யோவான் எழுதிய இயேசுவின் சுவிசேஷத்திலே இப்படியாக தன்னை அறிமுகப்படுத்துகிறார். 10ஆம் அதிகாரத்திலே நாம் அவருடைய வார்த்தைகளை பார்க்கின்றோம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கின்றான். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த மாலை வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி ஜெபிக்க உம்மை துதிக்க கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இரும், பேசும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டின எல்லா தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். கடவுளுக்கு நாம் பிள்ளைகள், அதுதான் முதலாவது உறவு. அதற்கு பிறகு அந்த உறவை நாம் சரியாய் புரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு வெவ்வேறு விதமான பெயர்களை உறவுக்கு வைக்கிறார். சில வேளைகளிலே வேலை, ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் அவருக்கு உடன் ஊழியர்கள் என்று சொல்லுகிறார். சில வேளைகளிலே ஆண்டவர் நம்மை அவருடைய சகோதரர்கள் என்று அழைக்கிறார். சில வேளைகளிலே ஆண்டவர் நம்மை அவருடைய தூதர்கள் என்று அழைக்கிறார். ஆனால் இங்கே ஆண்டவர் ஒரு மேய்ப்பனுடைய மந்தை, அந்த மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகளோடு இருக்கக்கூடிய உறவை அவர் ஒப்பிட்டு பேசுகின்றார். பொதுவாக நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு. என்னவென்றால், என்னதான் ஆட்டு மேய்ப்பன் ஆட்டு மேலே அன்பாக இருந்தாலும் ஆடு கசாப்பு கடைக்காரனை தான் நம்புமா. ஏன்னா அவன்தான் வெட்டுற அன்னைக்கு காலையில் நல்லா தண்ணி வைப்பான், நல்லா தீனி போடுவான். சில வேளையில் சில இடங்களில் மாலை கூட போடுவாங்களே, அது அப்படியே சிலிர்த்துக்கிட்டு இருக்கும். அதுக்கு தெரியாது சாயந்தரம் அதுதான் பிரியாணி, அதை சாப்பிட்டு முடித்த பிறகு குஸ்கா தான் பாக்கி இருக்குன்னு. ஆடுகள் இந்த நாட்களிலே யாரை நம்பி போகிறது என்றால் கசாப்பு கடைக்காரனை நம்பி போகிறது. ஆனால் இயேசு சொல்கிறார், நானே உங்களுக்கு நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். எவ்வளோ அருமையான கடவுள் இயேசு ஆச்சு. அது மட்டுமல்ல, எல்லா மனுஷங்களும், ஏன் சில கடவுளும் கூட உயிரை எடுக்கிற வேலையை தான் செய்கிறாங்க. நான் பிறந்து வளர்ந்த கிராமத்திலே கோயில்கிட்ட போனால் பயமாக இருக்கும், கண்ணு சிவப்பாக இருக்கும், கையில் ஒரு ரெண்டு ஆயுதமாக பல ஆயுதம் இருக்கும். சில இடத்துல போனால் கொலை நடுங்கும். ஊரில் பயமுறுத்தியே வச்சுருப்பாங்க, கவனமாறு.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் எடுக்கிற கடவுள் அல்ல, நமக்காக அவர் உயிர் கொடுக்கிற கடவுள். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், நம்மை உருவாக்கினது மட்டுமல்ல, நம்மை ஆளாக்கி பாதுகாத்து அனுதினமும் நடத்துகிறவர் மட்டுமல்ல, நமக்காக சிலுவையிலே உயிர் கொடுத்த தெய்வம். ஹல்லேலூயா. ஆகவே நாம் அவரை நம்ப வேண்டும். உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த மனுஷனை நம்புவதை காட்டிலும் நமக்காக உயிர் கொடுத்த தெய்வம் இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். நானும் படித்து பார்த்தேன். ஒருவேளை இது கதையாக இருக்குமோ, இயேசு கிறிஸ்து வந்து உயிர் கொடுத்தாருன்னு. அப்படின்னா பாருங்கள், ஒரு சினிமா எடுத்தால் அதே மாதிரி 4 பேர் அடுத்து 4 சினிமா எடுத்துருவானுங்க இல்லையா? ஒருவேளை இது கதையாக இருக்கும் என்றால் அவர் மனிதனாய் பிறந்தார் என்று கதை எழுதியிருக்க மாட்டாங்க. மனிதனாய் பிறந்து தெய்வமானார். நம்ம இந்தியாவில் எத்தனையோ பேர் இருக்காங்க, பிறந்தது மனுஷனா, ஆனால் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, தங்களை கடவுளை போல உயர்த்தி கொள்வார்கள். மனுஷர்களுக்கும் உண்மையான கடவுளை தேடுறாங்களோ இல்லையோ, ஒரு மனுஷன் கடவுள் மாதிரி இருந்தால், ஏன்னா நமக்கெல்லாம் ஹீரோ வர்ஷிப்னால் ரொம்ப பிடிக்கும். யாராவது ஒரு சினிமாக்காரன் வேணும், யாராவது ஒரு அரசியல்வாதி வேணும், யாராவது ஒரு சாமியார் வேணும். அவங்கள கும்பிட்டா தான் நமக்கு திருப்தியே வந்த மாதிரி இருக்கும். மெய்யான கடவுளை நாம் ஆராதிக்காதபடிக்கு கடவுள் உண்டாக்கிய மனுஷர்களை நாம் ஆராதிக்கிற பழக்கத்தில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அது என்னவென்றால், உண்மையான தெய்வத்தை நீ உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு வணங்குவதாயிருந்தால் வணங்கலாம். அவரை புறக்கணிப்பதாய் இருந்தால் அது உன்னுடைய விருப்பம். இயேசு கிறிஸ்துவனிடத்திலே பிடித்த காரியங்களிலே ஒன்று என்னவென்றால், அவர் ஒருவரையும் கட்டாயப்படுத்துவதே இல்லை. ஒருவன் கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பும் சரி, கிறிஸ்துவை அறிந்து கிறிஸ்துவின் பிள்ளையாகிய மாறிய பிறகும் சரி, இயேசு ஒரு நாளும் ஒருவரையும் வலுக்கட்டாயம் செய்வதே இல்லை. எவ்வளோ அன்பு பாருங்க. பொதுவாக உலகத்தில் வேலையில் நம்ம மேனேஜருக்கும் கம்பெனிக்கும் எவ்வளவோ செஞ்சுருப்போம். ஆனால் கடைசியில் சண்டை வந்துச்சுன்னா, சம்பளம் கொடுக்குறேன் ஒழுங்காக வேலை செய்வாங்க, இல்லாட்டினா உன் சீட்டை என்ன பண்ணிடுவேன், கிழிச்சிடுவேன், அப்படி தான் சொல்லுவாங்க இல்லையா? உதவி செய்கிறவங்க கூட இவ்வளோ உதவி செஞ்சால் நன்றி கட்டவங்க அப்படின்னு ஏதாவது ஒரு வேலையில் என்ன பண்ணுவாங்க, வேதையோடு பேசுவாங்க. ஆனால் நாம் அவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் உடனே என்னை ஏற்றுக்கொள்ளப்பார், இதோ வருது சாபம் என்று நம்மை அழித்தாரா? இல்லை. அவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் எத்தனையோ முறை நாம் அவருடைய மனதை வேதனைப்படுத்தி இருக்கிறோம். ஆகவே நீ என் மனசை வேதனைப்படுத்திட்ட, நான் யார், கடவுள், உன்னை எரித்து சாம்பலாக்குறேன் என்று நம்மை உடனடியாக நாம் மாறுவதற்கு வாய்ப்பு கொடுக்காமல் என்றாயிலும் அவர் நம்மை தண்டித்து அழித்தது உண்டா? இல்லவே இல்லை. ஆகவே தான் அவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன். இப்படிப்பட்ட நல்ல மேய்ப்பன் நமக்கு ஆண்டவராய் கடவுளாய் இருப்பதற்காய் கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், எங்கே தேடினாலும் இந்த மாதிரி கடவுள் கிடைக்க மாட்டார். ஹல்லேலூயா. உயிர் எடுக்கிற கடவுள், இல்லாட்டினா கடவுள் பேரை சொல்லி கொல்கிற ஆட்கள் தான் உலகம் முழுசு இருக்காங்க. ஆனால் நமக்காக உயிர் கொடுத்த ஒரு கடவுள் இல்லை. இரண்டாவதாக, இந்த யோவான் எழுதிய இயேசுவின் சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரத்திலே இயேசு தன்னை குறித்து சொல்லுகிறார். நானே நல்ல மெய்ப்பெண் என்று சொன்ன பிறகு அவர் சொல்லுகிறார், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். நானே நல்ல மெய்ப்பெண். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். மேய்ப்பனாயிராதவனும் ஆடுகள் தனக்கு சொந்தமல்லாதவனுமான கூலியாள் ஓனாய் வருகிறதை கண்டு ஆடுகளை விட்டு ஓடிப்போகிறான். அப்பொழுது ஓனாய் ஆடுகளை பீறி அவைகளை சிதறடிக்கும். கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாய் இருக்கிறபடியினால் ஓடிப்போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். அன்பான சகோதர சகோதரிகளே, உலகத்தில் வாழ்கிற நமக்கு எதிர்ப்பு சக்திகள் எத்தனையோ உண்டு. முதலாவது நமக்கு எதிரி நாம் நினைக்கிறோம் பிசாசு என்று. ஒரு விதத்தில் சாத்தான் நமக்கு எதிரி தான். ஆனால் நமக்கு இன்னொரு முக்கியமான எதிரி உண்டு.
நம்முடைய சுயநலம் இது ஒன்றே போதும் நம்மை அழித்துவிட. இச்சைகள், ஆசைகள், இவைகளை நிறைவேற்றுவதற்காக யாரையும் எப்படியும் பயன்படுத்தலாம், அழிக்கலாம் என்று மனதிலே வருகிற வெறித்தனங்கள், இந்த சுயம், மனுஷனுக்குள் செயல்படுகிற சுயம் நம்மை அழிக்க வருகிறது. அது மட்டுமல்ல, குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சில பேர் தேவையில்லாமல் நம்ம மேலே சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, சாபம் விடுவாங்க, உன்னை அழிக்காமல் விட மாட்டேன், போய் உழைச்சி உருப்புற வழியை பார்க்கறத விட்டுவிட்டு நம்ம அழிக்கிறத அவங்களுக்கு ஒரு வேலையாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, உன்னை அழிக்காமல் விட மாட்டேன். நான் சில பேர் பேசினதை கேட்டிருக்கேன், செத்தா கூட என் சாவுக்கு நீ என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நான் நினைப்பேன், அந்த ஆள் வந்தான்னா இந்த போனால் என்னை கிளம்பி உட்காந்துருவான். அது அவ்வளோ தூரம் வெறுப்பு. நான் செத்தா கூட சாவுக்கு வரக்கூடாது. நம்மை சுற்றியும் இருக்கிற மனிதர்கள் நமக்கு எதிரிகளாக இருக்கலாம். யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், மற்றவர்களாம் எதிரிகள் வரும் பொழுது நம்மை விட்டு விலகி விடுவார்கள். ஒரு முறை ஒருத்தர் என்கிட்ட பேசினார். என்ன சொன்னார்னா, நான் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு பிரச்சனை, அதனால நான் நீங்கள் என்னை பார்க்க வர்றப்ப மற்ற எல்லா இடத்துலையும் நான் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பேன், ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் மட்டும் கொஞ்சம் விலகியே என்ன பண்ணுவேன், இருப்பேன்னு சொன்னார். ஏன்? அவருக்கு மற்றவங்க என்ன சொல்லுவாங்கங்கிறது தான் முக்கியம். சில பேர் சொல்கிறத கேட்டிருக்கேன், எனக்கு முகூர்த்தத்துக்கே கல்யாணத்துக்கு வரணும்னு ஆசை, ஆனால் சொந்தக்காரங்க மத்தியில் நான் முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணிக்குவாங்க, தப்பாக நினச்சிக்குவாங்க, அதனால் நான் முகூர்த்தத்துக்கு வரமாட்டேன். எல்லாம் சாப்பிட்டு முடித்த பிறகு பிரியாணி தட்டெல்லாம் கழுவி வச்ச பிறகு நடுராத்திரி 11 மணிக்கு வருவாம்பாங்க. சொன்னபடியே எல்லாரும் போன பிறகு அவங்களுக்கு என்னென்னா, அவர்களுக்கு நம்மோடு உறவில் இருக்க வேண்டும் என்பதை காட்டிலும் அவன் என்ன நினச்சிருவான், இவன் என்ன நினச்சிருவான், இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. நீங்களும் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க. சில பேருக்கு என்னங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க, இல்லை நல்ல ட்ரெஸ் போட்டால் கண்ணு போட்டுருவாங்க, எரிச்சலாக இருப்பாங்க. கண்ணு போடுறதுக்குன்னே ஆட்கள் இருக்காங்க. பலவிதமான எதிர்ப்பு சக்திகள் நமக்கு இருக்கத்தான் செய்கிறது. போட்டிகள், பொதுவாக நமக்கு பிரச்சனைகள் வரும்பொழுது நம்ம கூட இருக்கிறவங்களே என்ன பண்ணிடுவாங்க, விலகிடுவாங்க. இயேசு ஒரு பொழுதும் விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். அவர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார், இந்த பார் குமார், நான் உன் கூட வந்தால் எனக்கு பிரச்சனை ஆகிடும், அதனால் நீ முதல்ல போ. எதிரி முதல்ல முன்னாடி வந்து நம்ம முதல்ல வேணா. ஆண்டவர் சொல்கிறார், ஓனாய் வந்தால் அது என்ன பண்ணுமா, ஆட்டை பீறி போய்விடும். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் நமக்கு முன்பாக சொல்கிறார், தடைகளை உடைக்கிறார், கோணலானவைகளை செம்மையாக்குகிறார், நமக்கு எதிராக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் ஒன்றுமில்லாமல் போக செய்கிறார். அவர் பிசாசை பார்த்து சொல்றது என்ன சொல்றார் அப்படின்னா, நீ என்னை தாண்டி தான் போகணும். என் பிள்ளைங்க மேலே கை வைக்கிறதுனா முதல்ல என் மேலே கை வை அப்படிம்பார். கடவுள் மேலே பிசாசு கை வைக்க முடியுமா? அவன் உடனே சொல்லுவான், சார் கடவுளே சலாம் போட்டு போகலான்ட்டு வந்தேன், கை வைக்கலாம் வரல. அவர் சொல்லி இருக்கிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை, மணியை தொடரவும் செய்வார், அது அடுத்த விஷயம். ஆனால் கண்ணின் கண்மணி, கண்மணி, உங்கள் கண்ணில் ஏதாவது ஒரு சின்ன தூசி வந்துருச்சுன்னா நீங்கள் உடனே என் கையே நீ புறப்பட்டு செல், அது 2 அடி மேலே போ, 1/2 அடி முன்னாடி வா, இங்கே முகத்து பக்கத்தில் தடவி பாரு, கண்மணி எங்கே இருக்குன்னு கண்டுபிடி, அப்புறமா மெதுவாக என்ன பண்ணு. இப்படி நீங்கள் பிரெயின்லேருந்து கைக்கு கட்டளை கொடுப்பீங்களா? கண்ணுக்கிட்ட தூசி வந்த உடனே என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக டப்புன்னு வரும், ஆட்டோமேட்டிக். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஆபத்தை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உன் பக்கத்தில் இருக்கேன். அவர் பேசுவார், என்ன பேசுவார், ஏன் என்னை கூப்பிட்டேன்னு பேசுவாரா? பக்கத்தில் தாமா இருக்கிறேன், நீ பார்க்கலங்கிறதுனால நான் போயிட்டேன்னு நினச்சிட்டியா என்று பட்சமாய் பேசுவார், பட்சமாய் பேசுவார். யாருமே பேசாத நேரத்திலே நம்மோடு பேசுகிற ஒரே நபர் இயேசு மட்டுமே, இயேசு மட்டும். அவர் நம்முடைய தகப்பன், நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்மோடு பேசுவார், நமக்கு முன்பாக நடப்பார்.
நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நம்மை அழித்து விடாதபடிக்கு நமக்கு முன்பாக சென்று அந்த பாவ பரிகாரத்தை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். ஆகவேதான் அழகான தெய்வம் அகோர தெய்வமாய் சிலுவையிலே தொங்கினார். அவர் செய்த குற்றத்திற்காக இல்லை, இல்லை, நாம் செய்த குற்றங்களுக்கு பரிகாரம் தேடுவதற்காக. நான் பிறந்து வளர்ந்த பகுதியிலே பரிகாரம் செய்வது என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. தேங்காயிலிருந்து ஆரம்பிக்கும் பரிகாரம். வெத்தில எல்லா கோயிலுக்கும் போவோம், மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கலாம், ஒன்றுமே இல்லைன்னா மொட்டை போட்டு வரலாம். ஏதாவது ஒன்று என்ன பண்ணுவோம். ஒரு பரிகாரம் என்பது மனிதனுடைய உள்ளத்திலே வருகின்ற ஒரு நல்ல எண்ணம். நம்ம தப்பு பண்ணிட்டோம், இது சாபமாய் நம் மீதும் நம் பிள்ளை மீதும் வந்துவிடக்கூடாது, ஆகவே இந்த பாவத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும். ஆனால் இறைவனுக்கு தெரியும், நாம் கொடுக்கிற பொருளை வாங்கி கொண்டு அவர் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவர் அல்ல, அற்புதம் செய்கிறவர் அல்ல. நாம் என்ன கொடுத்தாலும் நம்முடைய பாவங்களுக்கு அது பரிகாரமாய் மாறுவது இல்லை. ஆகவே அவர் தானே மனு உருவெடுத்து அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். தன்னுடைய சரீரத்தை, தன்னுடைய இரத்தத்தை, தன்னுடைய உயிரை அவர் பாவ நிவாரண பலியாக சிலுவையிலே சிந்தினார். ஹல்லேலூயா. நம்முடைய மேய்ப்பன் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தவர். உங்களுக்காக எதையும் செய்வார். இதுதான் நற்செய்தி. என்ன நற்செய்தி? நம்மால் செய்ய முடியாததை அவர் நமக்காக செய்திருக்கிறார். நம்மால் தீர்க்க முடியாததை அவர் நமக்கு தீர்த்து வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அவரை நம்பலாம். அவரை குறித்து அறிந்திருப்பதும் அவசியம். நம்முடைய எதிரியை குறித்து அறிந்திருப்பதும் அவசியம். எதிரியை குறித்து எப்படி சொல்லுகிறார் இயேசு? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும். அவன் வர்றதே நம்ம அழிப்பதற்கு. ஆனால் ஸ்ட்ரெயிட்டாக வந்து தாக்குவானா? இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வந்து திருடிட்டு போயிடுவான். நம்ம பார்ப்போம், இதை காணும் அதை காணும், அப்புறமா மறந்துடுவோம். அடுத்த நாள் நமக்கு ஏதாவது பிரச்சனை கொண்டு வருவான். ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு யோசிக்க மாட்டோம், அதையும் மறந்துடுவோம். நம்மை ஒரு மயக்கத்திற்குள்ளே வஞ்சகமாக பாவ இச்சைகளுக்குள் கொண்டு போய் தள்ளி இறுதியிலே நம்மையும் நம் குடும்பத்தையும் இறைவனுடைய ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு அழித்தே விடுவான். பாவம் ஆரம்பத்தில் இன்பமாயிருக்கும், சில வேளையில் பணம் கூட சம்பாதிக்கும். ஆனால் பிசாசும் பாவமும் இறுதியில் நம்மை கட்டாயம் கொன்றுவிடும். ஆகவே நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நல்ல மேய்ப்பனை குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கோம். அவர் நல்ல மேய்ப்பன், நமக்காக தன் உயிரை கொடுத்தவர். அவர் நல்ல மேய்ப்பன், நமக்காக எதிரியை சந்தித்து நமக்கு வெற்றி தர நமக்கு முன்பாக செல்கிறவர். அவர் நல்ல மேய்ப்பன். ஏனென்றால் நாம் நமக்காய் செய்ய முடியாத பரிகாரத்தை அவர் தன்னுடைய சரீரத்தை சிலுவையிலே ஒப்பு கொடுத்து பரிகார பலியாக மரித்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் இந்த பகுதியிலே தொடர்ந்து சொல்லுகிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும், அந்நியருடைய சத்தத்தை கேட்டால் அது அவர்களை விட்டு ஓடிப்போம். நல்ல கவனிங்கள், வாழ்க்கையின் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நமக்கு ஒரு சாய்ஸ். நல்ல மேய்ப்பனை தெரிந்து கொள்வதா, கசாப்பு கடைக்கார மாதிரி வர்ற பிசாசை தெரிந்து கொள்வதா? சாய்ஸ். நாம் யாரை தெரிந்து கொள்ள வேண்டும்? நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை. அடுத்த சாய்ஸ், நமக்கு முன்னாடி போகிற கடவுளை தெரிந்து கொள்வதா, இல்லாட்டின்னா நம்மளை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி வேடிக்கை பார்க்குற கடவுள். இந்த இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் ஒரு தகப்பன். அவர் சொல்லுகிறார், நீ கஷ்டப்படும் பொழுது தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் உம்மை சுமப்பேன். ஆனால் எங்கள் ஊரில் சாமி எங்களை சுமந்ததில்லை. நாங்கள் தான் என்ன பண்ணிட்டு இருந்தோம்? சாமியை நாம் யோசிக்க வேண்டும். நம்மை சுமக்கிற தெய்வம் வேண்டுமா, இல்லாவிட்டால் நாம் சுமந்தால்தான் மூவ் ஆகும்.
அப்படிப்பட்ட தெய்வம் வேண்டும். நாம் சிந்திக்க வேண்டும், யோசிக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் தெரிந்து கொள்ளலாம். கடவுள் யாரையும் கட்டாயப்படுத்துவதே இல்லை, கட்டாயப்படுத்துவதே இல்லை. இங்கே அவர் சொல்லுகிறார், என் சத்தத்தை கேளுங்கள். என் சத்தத்தை அப்படின்னா அவர் பேசுகிற தெய்வம். நீங்களாம் பேசாத தெய்வத்தை பார்த்துருப்பீங்களா? நான் பார்த்துருக்கேன். சரி, நம்ம தான் தெய்வத்துக்கிட்ட சரியாக பேச முடியாட்டின்னு அங்கே ஒரு பூசாரி இருப்பார். அவருக்கு காசு கொடுத்தா அவராவது நமக்கு புரிகிற மாதிரி ஏதாவது பேசுவாரா? அதுவும் பேச மாட்டார். அவர் என்ன பேசுகிறாருன்னு கூட நமக்கு என்ன பண்ணாது, தெரியாது, தெரியறதில்லை. சில வேளையில் சமஸ்கிருதத்தில் பேசுகிறார்கள், ஆனால் நமக்கு அது என்ன பண்ண மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஆனால் நம்மோடு பேசுகிற ஒரு தெய்வம் உண்டு. அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நம்மோடு பேசுவார். வழி இதுவே, நடை என்று சொல்லுவார். என்னுடைய மகனே மகளே, இதுதான் எனக்கு பிடிச்சது, இதை செய் என்று சொல்லுவார். அவர் மென்மையாய் பேசுவார். எந்த மேய்ப்பனாவது ஆடு இந்த பக்கம் அந்த பக்கம் போன, நீ என் பேச்சை கேட்கல, உன் காலை உடைக்கிறேன் பாரு, அப்போ தான் என்னை சுற்றி சுற்றி வருவேன் என்று எந்த மேய்ப்பனாவதும் கொஞ்சம் வழி விலகு போகிற ஆட்டை பார்த்து அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து காலை உடைக்கி, நீ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி யாராவது உடைச்சா அவர் மேய்ப்பனே இல்லை, மேய்ப்பன் ட்ரெஸ் போட்டு வந்து இருக்கிற கசாப்பு கடைக்காரர். ஏன்னா அவங்க போய் சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி எனக்கு ஆட்டுக்கால் சூப் வைக்கணும், 2 காலை உடைச்சிட்டு வாங்கன்னு. ஒரு நாளும் ஒரு மேய்ப்பன் வழி விலகிற தன்னுடைய ஆடுகளை அவன் காலை ஒடித்து, இந்த கால் இருக்கிறதுனால தானே நீ ஓடுற, அதை உடைக்கிறம்பர். இல்லை இல்லை, அவருடைய குரல் இனிமையான குரல். அவர் பேசுவார். சின்ன விஷயங்களில் அவர் பேசும் பொழுது நாம் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும், அடையாளம் காண வேண்டும். அப்பொழுது முக்கியமான காரியங்களை பேசும் பொழுது அவர்தான் பேசுகிறார் என்று அறிய நம்முடைய இருதயம் பக்குவப்பட்டிருக்கும். இந்த மேய்ப்பன் எப்படிப்பட்டவராம்? இந்த மேய்ப்பன் சொல்லுகிறார், நானே வாசலாயிருக்கிறேன், என் வழியாக செல்லுங்கள். இந்த நல்ல மேய்ப்பன் தொடர்ந்து என்ன சொல்லுகிறார்? இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும். அப்படி என்றால் இந்த மேய்ப்பனுக்கு ஒரு இடத்துல, ஒரு வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் மட்டுமல்ல, உலகம் எங்கிலும் இருக்கிற மக்கள் இந்த மேய்ப்பனுடைய மந்தையில் இருக்கக்கூடிய ஆடுகள். ஹல்லேலூயா. அப்படி என்றால் எல்லாருக்கும் அவருடைய இதயத்திலே இடம் உண்டு. அவர் பார்த்து, நீ தமிழ் பேசுறியா, தெலுங்கு பேசுறியா? எனக்கு தமிழ் ஆளுனா பிடிக்கும், தெலுங்கு ஆளுனா அதெல்லாம் கிடையாது. மொழியினால் அவர் மாறுகிறவர் அல்ல. ஆனால் தமிழனும் தெலுங்குக்காரன் சண்டை போட்டுக்கிறாங்க, தமிழும் மலையாளியும் சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி பிரிவினைகளே கிடையாது. நீ கலராக இருக்க இல்லை கருப்பாக இருக்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? வெயில் அடிக்கிறது கருப்பாக தான் இருப்பாங்க. நம்ம என்ன வெள்ளைக்காரன் மாதிரியா இருக்க முடியும்? தோலை பார்த்து அவன் வெள்ளைக்காரன், நீ கருப்பு, இதெல்லாம் சொல்கிறதே இல்லை. உயரம், குட்டை, நல்ல வெயிட் பார்ட்டி. வெயிட் பார்ட்டினா 80-90 கிலோ இல்லை, பணம் நிறைஞ்ச வெயிட் பார்ட்டி. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், சில கோயிலில் நல்லையே காசு கொடுத்து சீட்டு வாங்கினா நேரடியாக என்ன பண்ணுவாங்களாம், உள்ளே போவாங்களாம். காசே இல்லாதவங்க, நான் ஒரு தடவை படித்தேன், 6 நாள் கியூவில் நிற்கிறாங்களாம். உலகம் எங்கும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. பஸ்ஸில் கூட ஏசி பஸ்ஸு, நான் ஏசி பஸ், ஒரே ட்ரெயின், அதில் ஃபஸ்ட் கிளாஸ் இருக்குது, அன்ரிசர்வ்டும் இருக்குது. எல்லா இடங்களிலும் ஏற்றத்தாழ்வு இருக்குது. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் கடவுளாகிலும் பார்த்து, அங்கே இருக்கிற பக்தர்கள் வரும்பொழுது அந்த நிர்வாகிகளை பார்த்து, தயவு செய்து இங்கே என்னை தேடி வர்றவங்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வு இருக்க வேண்டாம்னு கடவுளாவது சொல்லணும். இல்லை சொல்லணுமா வேண்டாமாங்க? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கடவுள் விஐபி சீட்டு, அரசியல்வாதி, மந்திரி, பணக்காரரு 1 லட்சம் கொடுத்தால் ஸ்ட்ரைட் தரிசனம், 1 கொடுக்காம இருந்தால் 6 நாள் தரிசனம். கடவுள் என்றால் அவர் அனைவரையும் சமமாக நேசிக்கிறவர். அவரிடத்தில் ஏற்றத்தாழ்வே இல்லை. காசு வாங்கிட்டு தரிசனம் கொடுக்கணும், அவர் கடவுளா வியாபாரியா? சொல்லுங்க. அண்ணா நகரில் ஹோட்டல் இருக்கு, 100 ரூபாய்க்கும் சாப்பிடலாம், 5000 ரூபாய்க்கும் சாப்பிடலாம்.
தமிழில் ஒரு நல்ல பழமொழி சொல்லியிருப்பாங்களா, காசுக்கேற்ற பணியாரம்பாங்க. இவன் சொன்னால் காசுக்கேற்ற பிரியாணி. பழமொழியை மாற்றிக்கணும் நம்ம. இறைவனிடத்தில் ஏற்ற தாழ்வுகளே இல்லை. அவர் அத்தனை பேருடைய தகப்பன், அத்தனை பேருக்காக சிலுவையிலே பாடுபட்டவர், அத்தனை பேருக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினவர். ஆகவே எல்லா இடங்களிலும் இருக்கிற மக்களை, ஒருவேளை உலகம் அவர்களை பிரித்து வைத்திருந்தாலும், மதம் என்ற சுவற்றினால் தடுத்து வைத்திருந்தாலும், இறைவனுடைய பார்வையிலே மனிதர்கள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். இவர்தான் அந்த இயேசு. அவர் எல்லாருக்காக தன் ரத்தத்தை சிந்தினார். இவங்கெல்லாம் வேண்டிய ஆள், இவங்களுக்காக கூட கொஞ்சம் ரத்தம், இவங்கெல்லாம் வேண்டாத ஆள், இவங்களுக்கெல்லாம் குறைச்சி ரத்தம் இல்லை. அனைவருக்காக. அவரிடத்தில் வேற்றுமையே இல்லை, வேற்றுமையே இல்லை. அனைவருக்காக அன்பு காட்டுகிறவர். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து சொல்லியிருக்கிற காரியங்களை நாம் இங்கே பார்க்கிறோம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை ஒரு மேய்ப்பனாக அங்கீகரித்து தன்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய அன்பை அனுபவித்த ஒரு மனிதன் தன்னுடைய அனுபவத்தை எழுதி வைத்திருக்கின்றான். அதை படித்து முடித்து நாம் ஜெபிக்க இருக்கின்றோம். அது ஒரு ஆச்சரியமான அனுபவம். 23ஆம் சங்கீதத்திலே இந்த தாவீது என்கின்ற மனிதன் இந்த மேய்ப்பர் தெய்வத்தை தன் வாழ்க்கையிலே அனுபவித்து இப்படி எழுதியிருக்கிறார். 23ஆம் சங்கீதம் மனப்பாடமாக தெரிஞ்சவங்க மனப்பாடமாக சொல்லாமல் பைபிளை எடுத்து ஃபோனை எடுத்து அதை ஒரு முறை படிங்க. எனக்கு தான் மனப்பாடமாக தெரியும் அப்படின்ட்டு என்ன பண்ணாதீங்க, கட 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 கடன்னு படிக்காதீங்க. ரெடியாக பார்த்து படிக்க வேண்டிய பகுதி. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்கே படித்த நீங்கள் தொடர்ந்து ஒரு தடவை படித்து பாருங்க. வீட்டில் போய் அவசரமாக படிக்காதீங்க, பொறுமையாக படிங்க. சொல்ல வேண்டியது என்னது? கர்த்தர் என் இயேசு என் நல்மேய்ப்பராய் இருக்கிறார், நல்மேய்ப்பராய் இருக்கிறார். எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை. ஒரு முறை சண்டே ஸ்கூலுக்கு ஒரு புது டீச்சர் வந்தாங்களாம். அந்த சண்டே ஸ்கூலில் இருந்த பிள்ளைங்களை பார்த்து கேள்வி கேட்டாங்களாம். வேதத்தினுடைய முதல் பகுதி பழைய ஏற்பாட்டுக்கும் வேதத்தினுடைய பின்பகுதி புதிய ஏற்பாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? அப்போ ஒரு பிள்ளை கிளம்பிச்சான், சண்டே ஸ்கூல் பிள்ளை கிளம்பி சொன்னிச்சான், பழைய ஏற்பாட்டில் ஆடுகள் மேய்ப்பனுக்காக செத்தன. மேய்ப்பன் என்னதான் வளர்த்தாலும் ஒரு நாள் விருந்து வந்தா பிரியாணி என்ன பண்ணியிருப்பாரு? போட்டிருப்பார். ஆகவே பழைய ஏற்பாட்டில் ஆடுகள் மனிதர்களுக்காக மேய்ப்பனுக்காக பலியாகியது. அப்படி என்றால் புதிய ஏற்பாடு என்ன? புதிய ஏற்பாட்டிலே நல் மேய்ப்பனாகிய இயேசு தம்முடைய மந்தையின் ஆடுகளுக்காக பலியானார். ஜெபம் செய்வோமா? இறைவனுடைய குமாரன் நம் ஒவ்வொருவருக்காக பலியானார். இதை விட என்ன அடையாளம் தேவை? அவர் தன்னையே நமக்கென்று ஒப்பு கொடுத்தார். இதை விட என்னங்க பெரிய கிஃப்ட் தேவை? இந்த உலகத்திலே பாவத்தின் கொடுமையை அகற்றி போட்டார். பொல்லாத மனிதருடைய சீற்றத்தை தடுத்து விடுகிறார். பிசாசின் கிரியைகளை அழித்து போடுகிறார்.
நரகத்திற்கு செல்ல வேண்டிய நம்மை பாவங்களை மன்னித்து மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டபடியினால் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுகிறார். வேறு யாராகிலும் நமக்காக நம்மை தேடி வந்து உயிர் கொடுத்திருக்கிறார்களா? இயேசு சொன்னார், காணாமல் போன ஒரு ஆட்டை கூட நான் தேடி வருவேன் என்று. அப்படியே அவர் இந்த பூமிக்கு மானிட அவதாரம் எடுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தார். யாருக்காக? நமக்காக, எனக்காக, நம்முடைய குடும்பத்தாருக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக, தாத்தா பாட்டிக்காக, பேர பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக, சம்பந்திக்காக, நண்பர்களுக்காக, உறவினர்களுக்காக, அயலகத்தாருக்காக, நம்மோடு வேலை செய்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் அவர் மானிட அவதாரம் எடுத்து சிலுவையிலே மரித்தார். ஆகவே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம் மீது அன்பு வைத்து மரித்தவர், உயிரோடு எழுந்தவர், பிசாசை ஜெயித்தவர், இச்சைகளை மேற்கொள்ள நமக்கு வழி உண்டாக்கினவர், பாவத்தை மன்னித்தது மட்டுமல்ல, பாவத்தை வெறுக்க நமக்கு பலன் கொடுத்து வருகிறவர் ஒருவர் உண்டு. நாம் அவரை தேர்ந்தெடுக்கலாமா? இல்லாவிட்டால் இறைவனை விட்டு விலகி ஓடி இஷ்டம் போல வாழ்ந்து திமிர் பிடிச்சி அகங்காரமாய், இல்லாவிட்டால் பிசாசின் வஞ்சகத்தை கேட்டு ஏமாந்து போய் அழிவுக்கு அழைத்து செல்லும் பிசாசனையும் பிசாசின் மக்களையும் நம்பலாமா? இயேசு யாரையும் கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. நாம் சோர்ந்து போகிறோம். எதை கண்டு சோர்ந்து போகிறோம்? மற்றவர்களுக்கெல்லாம் சீக்கிரமா நடக்குது. அவங்க பக்தியா இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க, அவங்க இயேசுவின் குரலுக்கு செவி கொடுப்பதில்லை, அவங்க கை வச்சு செய்ய வேலையெல்லாம் வாய்க்குது, நானோ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன், இன்னும் பதில் வரல என்று சோர்ந்து போகிறோம். என் சத்துரு ஒவ்வொரு நாளும் என்னை மிரட்டுகிறான், தப்பிக்க வழியில்லை. பிசாசு என்னையும் என் குடும்பத்தையும் வாட்டுகிறான். பேய் குணங்கள் என் உறவுகளுக்குள் வந்து அவர்கள் பேய் மாதிரியே நடக்கிறாங்க. யார் உங்களுக்கு தேவை? சிலுவையில் அறைவதற்கு முன்பு பிலாத்து யூதர்களை பார்த்து கேட்டார், யார் உங்களுக்கு வேண்டும்? கொலைகாரனா? இல்லாவிட்டால் குற்றமே செய்யாத இயேசு கிறிஸ்துவா? இன்று நம்மிடத்திலும் ஒரு கேள்வி வருகிறது. நீங்கள் யாரை பின்பற்ற விரும்புகிறீர்கள்? யாரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? யாருடைய பிள்ளையாக வாழ விரும்புகிறீர்கள்? யாரோ இப்போல மாற விரும்புகிறீர்கள்? நாம் சொல்லுவோம், ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசிக்க எங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம், உம்மை போல மாற விரும்புகிறோம், உம்மை பின்பற்ற விரும்புகிறோம். நான் சொல்கிற ஜெபத்தை எல்லாரும் ஒரு முறை திரும்ப சொல்லுங்கள். நல் மீட்பராகிய இயேசுவே, எனக்கு உயிர் கொடுக்கும்படியாக என்னை தேடி வந்த தெய்வமே, மனதார உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று முதல் நான் உம்மையே பின்பற்றுவேன். என் உள்ளத்திலே எப்பொழுதும் தங்கியிரும், தொடர்ந்து பேசும், எனக்கு முன்பாக செல்லும், எதிரிகளை அகற்றிவிடும். இன்று நாங்கள் கேட்டது போல எங்கள் எதிரிகளுக்கு முன்பாக எங்களுக்கு உயர்வை கட்டளையிடும். நாங்கள் தனிமையாக, மரண இருள் வந்துவிட்டது, என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, என் குடும்பம் தப்பிக்க வழியே இல்லை, என் எதிர்காலம் இருண்டு போயிருக்கிறது என்று கலங்குகிற வேளையிலே என்னோடு கூட இரும். ஒளியாய் முன்னடந்து செல்லும் இயேசு சுவாமி, ஒவ்வொரு நாளும் உம்மிலே மகிழ்ந்திருக்க எனக்கு உதவி செய்யும். நான் பாவத்தோடு நரகம் போக விரும்பவில்லை. பாவம் மன்னிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளையாக மாறி உம்மோடு சொர்க்கத்திலே வந்து சேர விரும்புகிறேன். எனக்கு உதவி செய்யும். என் பாவங்கள் முழுமையும் மன்னிக்கப்படட்டும். பாவத்தை மேற்கொள்ள உதவி செய்யும்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென். நாம் சொல்லுவோமா, இயேசு கிறிஸ்து என் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறார், அது எனக்கு போதும், அவர் எனக்கு போதும். God bless you. God be with you. நேரடியாக வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. ஆன்லைனிலே இந்த ஆராதனையிலே பங்கேற்கிறவர்கள், பதிவு செய்யப்பட்ட ஆராதனையை பார்க்கிறவர்கள், கூகுள் மீட்டில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் மிக்க நன்றி. Wherever you are, remember God is with you. லின்சி சைனாவிலேருந்து இருக்காங்க, அதனால் ஒரு சைனா கதை சொல்லி முடிச்சிடறேன். சைனாவில் ஒரு பொண்ணு இருந்தாங்களாம், ஒரு 30-35 வயசு பொண்ணு. சைனாக்காரங்களாம் நல்லா எத்தனை வயசானாலும் எங்கே தான் இருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப தனிமையான உணர்வு இருந்துச்சான். அதனால நான் தனியாக இருக்கிறேன்னு ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுச்சான். உடனே என்ன பண்ணிச்சான், தனியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அது ஆண்டவர்கிட்ட முறையிட பட்டுச்சான். கூடவே இருப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, ஆனால் நான் சில நேரத்தில் நீங்கள் கூட இருக்கிற மாதிரியே இல்லையே அப்படின்ட்டு. அப்போது ஆண்டவர் சொன்னாராம், நீ நான் கூடவே இருப்பேன் என்று சொன்ன வசனத்தை எடுத்து படி என்று சொன்னாராம். உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றவர். அங்கே அதில் என்ன பண்ணுறாங்க, சில இங்கிலீஷ் பைபிளையும் சரி சைனீஸ் பைபிள்னா லோ ஐ ஆம் வித் யூ ஆல்வேஸ்ன்னு பழைய இங்கிலீஷில் இருக்கும். லோ படித்த உடனே அந்த அம்மாவுக்கு தூக்கி போட்டுச்சான் அந்த கேர்ளுக்கு. ஏன் தெரியுமா, அவங்க பேரே லோ. அவங்க பேர் என்னது, லோ. சைனீஸில் இன்னொரு நேம் இருக்கு, லீன்னு இருக்கு, எல்ஐ. சைனீஸில் அதிகமாக லீன்னு இருக்கும். ஹாங்காங்கில் இருக்கிறவங்களுக்கு தான் எல்இஇ இருக்கும், ஃபேமஸ் ப்ரூஸ்லி. பட் சைனீஸில் எல்ஐ இருக்கும், லீ. அதனால் லீ ஐ எம் வித் யூன்னு சொன்னாலும் சரி, லோ ஐ எம் வித் யூன்னு சொன்னாலும் சரி, இல்லை என் பேரை சொல்லி குமார் ஐ எம் வித் யூன்னு சொன்னாலும் சரி, நம்மோடு தெய்வம் எப்பொழுதும் அவர் நம்மை விட்டு விலகுவதே இல்லை. ஆகவே என்றென்றும் மகிழ்ச்சியோடு இருப்போம். புறப்பட்டு செல்லுங்கள். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவர் உங்களோடு இருந்து நீங்கள் செய்ய முடியாததை செய்ய வைப்பார். அவர் உங்களோடு இருந்து நீங்கள் தானாய் செய்ய முடியாததை அவர் உங்களோடு இருந்து செய்ய வைப்பார். எதிரிகளுக்கு முன்பாக உங்களை உயர்த்துவார். God bless you. இப்பொழுதும் கூகுள் மீட்டில் இருக்கிறவர்களுக்கு விடை கொடுக்கிறோம். God bless you. இந்த ஆன்லைன் ரெக்கார்டிங்க்கும் அதன் மூலமாக பதிவு செய்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லி விடை கொடுக்கிறோம். God bless you.